இன்னைக்கு எபிசோடும் ராஜி கதிரோட ரொமான்ஸ்ல இருந்து தாங்க ஆரம்பிச்சது. ராஜிக்கு அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் ரொம்பவே அழகா இருந்ததுங்க. ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனாலுமே கதிரை விட ராஜியோட பெர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு யாரோட நடிப்பு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாண்டியனும் கோமதியும் பேசுறதில்ல அப்படிங்கிறதுனால கோமதி பாண்டியன் கிட்ட பேசணும் அப்படிங்கிற காரணத்துக்காக காய்ச்சல் வந்த மாதிரி நடிப்பாங்க. ஆனா பாண்டியன் அதுக்கெல்லாம் அசர்ற ஆளே கிடையாது. ஆட்டோக்காரன்ட்ட சொன்னா வந்து கூட்டிட்டு போறான் ஆஸ்பத்திரிக்கு, நீ வாடா சரவணா கடைக்கு அப்படின்னு சொல்லி சரவணனை கூட்டிட்டு வழக்கம் போல கடைக்கு போயிடுவாரு. அவங்க கிளம்பி போனதும் கோமதி வேகமா எழுந்திடுவாங்க. இதை பார்த்து அரசி, அம்மா இவ்வளவும் நடிப்பா, அப்பாவை பேச வைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்றீங்களாமா, ரொமான்ஸா ஏதாவது பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கோமதி உட்காந்து ரொம்பவே யோசிப்பாங்க என்ன ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. மீனாவும் செந்திலும் வழக்கம் போல டாமஞ்சரி தாங்க. மீனா அமைதியா இருந்தாலும் செந்தில் விட மாட்டாரு. செந்தில் எழுந்து, இன்னைக்காவது எனக்கு சமைச்சு வச்சிருக்கியா இல்லையா, நான் உன் கூட பேசலைன்னா அப்படியே விட்டுருவியா, என் கூட பேசலன்னு உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா மீனா, என்ன பண்ணணும்ன்றீங்க அப்படின்னு மீனா கேட்பாங்க. என்ன பேச வைக்கிறதுக்காக ஏதாவது முயற்சி எடுக்கலாம்ல, எதுவுமே பண்ண மாட்டேங்கிற, சமைச்சிருக்கியா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ பாவோன்னு உங்களுக்கும் சேர்த்து தான் சமைச்சிருக்கேன், இதில் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, இதில் லஞ்ச் இருக்குது, எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போவாங்க. செந்தில் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம, பாவம் பார்த்தாலாம் எனக்கு சமைக்க வேண்டாம், நான் ஹோட்டல்லே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். செந்திலுக்கு எப்போ பார்த்தாலும் ஈகோ தான், அதை யார்கிட்ட காட்டணும்னு ஒரு விவஸ்தையே இல்லை. கட்டின பொண்டாட்டிக்கிட்ட ஈகோ காட்டினா பட்னியாக கிடக்க வேண்டிதான். ஆஃபீஸில் என் ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே உடம்புக்கு முடியலை, அதனால வீட்டில் சமைக்கலை, இந்த சாப்பாடை நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு மீனா எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துருவாங்க, நீங்கள் ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அத்தோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சதுங்க.